ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் இரவு வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நம்பிக்கை துரோகம் என்னங்க பார்க்குறீங்க? எல்லாரும் நம்பி யாரையாச்சும் நம்பி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஏமாந்து தான் இருப்போம். எல்லாருமே ஏமாந்துருப்போம், நான் உட்பட. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரையும் நம்பி ஏமாந்துறது கிடையாது. ஒரு சில பேர் சொல்கிற அந்த வார்த்தைகள் நம்ம கூடயே இருந்துக்கிட்டு நம்ம எதில் வீக்னஸாக இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய லைஃப்பில் ஏற்கனவே நம்ம நொந்து போயிருப்போம். நம்ம பல வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட நொந்து 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 போய் கஷ்டங்களை அனுபவிச்சு தான் நம்ம இருப்போம். மேலும் அதில் வந்து ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி உள்ளே வந்து நமக்கு நம்பிக்கை கொடுத்து கடைசியில் நம்ம ஏற்கனவே ஒரு புண்பட்டுருப்போம் பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே காயப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதை பல மடங்கு காயப்படுத்துகிற மாதிரி நம்மளுக்கு அன்பை கொடுத்துட்டு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை கொடுத்துட்டு அவங்க கரெக்டாக அவங்க இல்லாமல் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறவுகளெல்லாம் நம்ம பின்தள்ளிட்டு அவங்கள நம்ம என்னைக்கு நம்ம முன்வைக்கிறோமோ அன்னைக்கு அவங்களுக்கு புத்தியை கரெக்டாக காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம இல்லைன்னா இவங்க இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போய் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரியே அவங்களுக்கு பண்ணுவாங்க. ரொம்ப நம்மளுக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு பண்ணிட்டு தான் அது நம்மகிட்டே வந்திருப்பாங்க. இது ஒரு வந்து பொழுதுபோக்குங்க அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க நினைக்கிறது இல்லை, அது ஒரு மனசு. அவங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க, இது பெரிய பாவம்னு அவங்க நினைக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு வழி அவங்க அனுபவிக்கும் போது தாங்க அது தெரியும். அது என்டர்டைன்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து இந்த மாதிரி நபர்களை நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. கடவுள் நிறைய பேர்த்து நம்மளை காட்டி கொடுப்பாரு, நம்ம தான் அதை புரிஞ்சிக்க மாட்டோம். தயவு செய்து புரிஞ்சு நடத்துக்குங்க. அப்படி யாராச்சும் அடிபட்டு இருந்தீங்கன்னா அது மீண்டும் வெளியே வந்துருங்க. நன்றி, வணக்கம்.